நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 15ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை. உபாகமம் 15ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 11 வரை. 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக. விடுதலையின் விபரமாவது, பிறனுக்கு கடன் கொடுத்தவன் எவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையிலாகிலும் தன் சகோதரன் கையிலாகிலும் தண்டாமல் விட்டுவிடக் கடவன். அந்நிய ஜாதியான் கையிலே நீ கடனை தண்டலாம், உன் சகோதரனிடத்திலோ உனக்கு வரவேண்டியதை உன் கை விட்டுவிடக் கடவது. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனான உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்தின் நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டியிருக்கிறதென்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாயிருக்கும். அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அதின் நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை. ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு சோஸ்திரம். ஜெபம் செய்வோமே. Let's pray. Our Heavenly Father, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, that the words of my mouth and the meditation of our hearts be acceptable in your sight, O Lord, our strength and our Redeemer. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. In the name of the Father, the Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே இங்கு மோசே தன்னுடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் முக்கியமாக வாழ்க்கையின் சவால்களினால் கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் கரிசனை செய்ய வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். In today's passage, Moses encourages the people to show concern for those who have been struggling with life's challenges. Moses commands that every creditor should write off the debt on the 7th year. இந்த 7ஆம் வருஷத்திலே அங்கு கடன் கொடுத்த ஒவ்வொருவரும் கடன் வாங்கினவருடைய கடனை அவர்கள் ரத்து செய்யும்படியாய் இங்கு மோசே கட்டளையிடுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். He assures them of God's blessings on them and the whole community as they write off the debt. இந்த காரியத்தை அவர்கள் செய்யும் பொழுது, இந்த கடனை அவர்கள் ரத்து செய்யும் பொழுது, இங்கு அவர்கள் மேலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் அந்த முழு சமுதாயத்தின் மேலும்
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று அவர் இங்கு அவர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும்படியாய் நாம் பார்க்கிறோம். He wants them not to turn a blind eye, a closed hand, and harden their heart to those who are struggling. இங்க கஷ்டப்படுகிற மத்தியிலே தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு, தங்களுடைய கைகளை மூடாதபடிக்கு, தங்களுடைய கண்களை திருப்பி விடாதபடிக்கு இருக்கும்படி அவர் எச்சரிக்கிறார். But to open their heart, hand and eye to give sufficiently as per the need. இவர்களுடைய தேவையின்படி கொடுக்கும்படியாய் தங்களுடைய கண்களை திறக்கவும், தங்களுடைய கைகளை திறக்கவும், தங்களுடைய இருதயங்களை திறக்கவும் அவர் உற்சாகப்படுத்துகிறார். This depth forgiveness is part of the sabbatical year. இந்த ஓய்வு ஆண்டிலே என்று சொல்லக்கூடிய இந்த ஓய்வு ஆண்டிலே இந்த கடனை மன்னிப்பது, ரத்து செய்வது, மன்னிப்பது என்று சொல்லக்கூடியது ஒரு பகுதியாய் இருக்கிறது. The sabbatical year, the ஓய்வு ஆண்டு என்று சொல்லும் பொழுது, according to Leviticus 25 and Exodus 23:10-11, it is a year when the land is released for rest. லேவியராகமம் 25ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 23ஆம் அதிகாரம் 10-11 நாம் வாசிக்கும் பொழுது, அப்புறம் இங்கே நம்ம உபாகமத்திலே வாசிக்கும் பொழுது கூட இங்கு அந்த பயிரிட வேண்டிய அந்த நிலம் இல்லை அந்த நிலத்திற்கு ஓய்வு கொடுக்கும்படியாய் இந்த ஆண்டு நியமிக்கப்படுகிறது. There is no plowing, sowing or harvesting in the land. அந்த வருஷத்திலே அங்க எந்த ஒரு உழவு வேலையும் நடுவதும் அல்லது அறுப்பதும் இருக்கக்கூடாதபடி ஆண்டவர் கட்டளை இடுகிறார். It's a year when Hebrew born servants are also set free. Deuteronomy 15:12-18. உபாகமம் 15:12 18ஆம் அதிகாரம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய எபிரியர் வேலைக்காரர்கள், கடனினால் கட்டப்பட்ட வேலைக்காரர்கள், அவர்கள் கூட இந்த 7ஆம் ஆண்டு விடுதலையோடு செல்லும்படியாய் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாய் இருக்கிறது. A year for God to release the heavy burdens of His people. அங்க இருக்கக்கூடிய ஆண்டவருடைய ஜனங்கள் அவர்களுடைய இந்த கனமான பாரத்தை ஆண்டவர் நீக்கும்படியாய் செய்யக்கூடிய ஒரு வருஷமாய் இது இருக்கிறது. It is through this year of release that God reminds Israel of His grace. இந்த ஓய்வாண்டிலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வைத்த கிருபையை குறித்து அவர்களுக்கு நினைவூட்டும்படியாய் இதை செய்யும்படியான ஒரு வருஷமாய் இது இருக்கிறது. They are to be generous to each other as God has been generous to them. ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு தாராளமாய் கொடுத்தாரோ அவனுமாக அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் தாராளமாய் இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். So who are the poor in the land of Israel? இங்கு எளியவர்கள் யார் என்று நாம் கொஞ்சம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாய் இருக்கிறது. Now they may be farmers who had failed harvest. அவர்களுடைய அறுவடை ஏதேனும் ஒரு காரணத்தினால் அது வராதபடி இருப்பதினால் இருக்கக்கூடிய உழவர்களாய் இருக்கலாம். So they had to borrow to feed their family and animals. அவர்களுடைய குடும்பத்திற்கும் அவர்களுடைய அந்த ஆடு மாடுகளுக்கும் அவர்கள் போஜனம் கொடுக்கும்படியாய் அவர்கள் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாய் இருந்திருக்கலாம். To buy seeds and material for the next harvest. அடுத்த உழவு காலத்திற்கு, அடுத்த அறுவடைக்கு வேண்டிய காரியங்களை வாங்கும்படியாய், அதற்கு வேண்டிய அதற்கு வேண்டிய காரியங்களை வாங்கும்படியாய் அவர்கள் கடன் வாங்கியிருக்கலாம். And this is very rare now in farming lands all over the world still. இப்பொழுது கூட இந்த காலகட்டத்திலே கூட உழவர்களாய் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே இது ஒரு உண்மையான காரியமாய் இருக்கிறது. We can read about this in India, in other parts of the world. நாம் இதை இந்தியா தேசத்திலே குறித்து நாம் செய்தியிலே வாசிக்கலாம். மற்ற இடங்களிலே கூட இவனமான ஒரு நெருக்கடி இருக்கிறதை குறித்து நாம் வாசிக்கலாம். There may be reasoned widows and orphans, elderly who cannot really work, or someone who may be differently enabled. இவர்கள் அண்மையிலே தன்னுடைய கணவனை இழந்தவர்களாய் இருக்கலாம், அல்லது பெற்றோரை இழந்தவர்களாய் இருக்கலாம், ஒரு முதியவராய் எதுவுமே செய்ய முடியாத முதிய காலத்தில் இருக்கக்கூடியவராய் இருக்கலாம், அல்லது உடல்நலம் குறைவுள்ளவராய் கூட இருக்கலாம். These were people who had very little way of supporting themselves but to borrow.
இவர்கள் தங்களே தானே தாங்கிக் கொள்ளும்படியான எந்த ஒரு பெரிய வழி இல்லாதபடி, எந்த ஒரு வழியும் இல்லாதபடி கடன் வாங்கி வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடியவர்களாய் இருக்கலாம். You might remember the story of Elijah and the widow who fed him. அங்கே இருக்கக்கூடிய அந்த இலாய்ஜாவுடைய அந்த கதையிலே அங்கே வரக்கூடிய ஒரு ஸ்திரீ, அவளுடைய கதையை நீங்கள் கூட ஞாபகப்படுத்தி இருக்கலாம். அவர் மிகவும் கடனிலே இருப்பதினால் தன்னுடைய மகனை அந்த கடனாளி, கடன் கொடுத்தவர் அவரை சிறைபிடித்து கொண்டு போகும்படியான ஒரு சூழ்நிலையை குறித்து நாம் வாசித்திருக்கலாம். You could remember that the son of that widow was going to be taken away because of the debt. Now God was concerned about those who were suffering in the land. இந்த இடத்திலே, இந்த இஸ்ரவேல் நாட்டிலே அங்கு கஷ்டப்படுகிறவர்களை குறித்து ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். God wanted these people to be cared for by the community, by each other. ஆண்டவர் இவர்களை பராமரிக்கும்படியாய் இருக்க விரும்புகிறார். அங்க இருக்கக்கூடிய அந்த சமுதாயம் அங்க ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யும்படியாய் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். And especially by those who had the means to support others in their difficulty. தங்கள் கடினமான சூழ்நிலையிலே இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறதை குறித்து நாம் இங்கு வசனத்திலே பார்க்கலாம். This proclamation of the Lord's release was a call to love one another as God loves us. ஆண்டவர் நம்மை எப்படி அதிகமாய் நேசிக்கிறாரோ அவ்வண்ணமாக நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவருடைய விடுதலை வருஷம் அது நமக்கு சொல்லக்கூடியதாய் இருக்கிறது. To care for one's neighbor who is struggling with life's challenges. வாழ்க்கையினுடைய சவால்களை குறித்து இங்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அண்டை வீட்டாருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். In Deuteronomy 15 verses 4 to 6, Moses tells the people that God will bless them greatly if they obeyed God in this. இங்கு ஆண்டவர் இங்கு ஜனங்கள் ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த காரியத்திலே அவர்கள் கீழ்ப்படிந்து வண்ணமாக செய்தார்கள் என்றால் ஆண்டவர் அவர்களை நிச்சயமாக அதிகமாய் ஆசீர்வதிப்பார் என்று இங்கு உபாகமம் 15 4 வசனத்திலிருந்து 6 நாம் வாசிக்க. அதை இப்பொழுது நாம் வாசிப்போமே. Let's read Deuteronomy 15 verses 4 to 6. எளியவன் உனக்குள் இல்லாதிருக்கும்படியாக இப்படி செய்ய வேண்டும். இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளையும் படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்டபடியானால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரம் கொடுக்கும் தேசத்தில் உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவது இல்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய். உன்னையோ அவர்கள் ஆள்வது இல்லை. So as we read these verses, we see that God blesses us. The blessing to bless other nations will come if the people will be careful to obey God. The promise to Abraham will be then fulfilled. இங்கு அவர்கள் இவனமாக ஆண்டவருடைய வசனத்திற்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது அவர்கள் மற்ற தேசங்களுக்கு ஆசீர்வாதங்களாய் இருப்பார்கள். அவர்கள் கடன் கொடுப்பார்கள், கடன் வாங்க மாட்டார்கள் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். இது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவாய் இருக்கும். In other words, when those with the means begin to take interest and support the struggling brother or sister in the community, God will begin to bless them and they will be even a greater blessing. இதை நாம் இப்படியும் சொல்லலாம். நாம் அந்த இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இல்லாத சகோதரி சவால் நிறைந்து அந்த சவாலை போராடி கொண்டிருக்கக்கூடிய சகோதரின் மேல் ஒரு கரிசனை கொண்டு அவர்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் இன்னும் பிறருக்கு இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். It is indeed better to give than to receive. உண்மையாகவே
வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பது நன்மையாய் இருக்கிறது. Because when they give to their brothers and sisters, they are giving to God himself. நாம் வசனத்தினை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சகோதரன் சகோதரிக்கு கொடுக்கும் போது அவர்கள் உண்மையாகவே ஆண்டவருக்கு தான் கொடுக்கிறார்கள் என்று வசனம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பி கொடுப்பார். In Psalms 41 verse 1, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். See, when we read these verses, it tells us that when we give to the needy, we are actually giving to God and God would give it back to us. And when we are interested in those who are struggling, God says when you are struggling, God will definitely set you free. So, what are the creditors to do? So, we heard that we need to bless our neighbor, and God now tells us what is one of the things that we need to do. நாம் நம்மளுடைய பிறனை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் வாசித்தோம், கேட்டோம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்தது ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். The creditors were to completely write off the loan they had given. அவர்கள் கொடுத்த கடனை இந்த கடன் கொடுத்தவர்கள் முழுமையாக விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Not little bit, not recess that you can pay me back after on the 8th year, but completely write it off. நீங்கள் இதை இந்த வருஷம் கொடுக்க வேண்டாம், தொடர்ந்து இந்த வருஷம் நீங்கள் எந்த ஒரு பணமும் கட்ட வேண்டாம், உங்களுக்கு ஒரு மூச்சு விடும்படியான ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் திருப்பி கட்ட வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்டாயம் இங்கே இல்லை. இங்கு அவர்கள் முழுமையாக அந்த கடனை ரத்து செய்ய வேண்டுமா? They were not helping a stranger, but they were helping their brother or sister. இங்கு அந்நியனுக்கு அவர்கள் உதவி செய்ய ஆண்டவர் சொல்லவில்லை, ஆண்டவர் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. அவர்கள் தன்னுடைய சகோதரன் சகோதரிக்கு செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். There are other places where God says you also have to treat the foreigner just as how you treat the brother. நாம் வசனத்தை பார்க்கும்பொழுது, முழுமையாக பார்க்கும்பொழுது வேறு பகுதிகளிலே அந்நியனை கூட நாம் நம்முடைய சொந்த சகோதரன் சகோதரி போல் நடத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். But the benefit here of being God's people is being shared here. ஆனால் இங்கு நாம் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய ஆசீர்வாதம் என்ன என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். The word brother is repeated 7 times in this chapter. இந்த அதிகாரத்திலே 7 தடவை சகோதரன் என்ற வார்த்தை நமக்கு மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது. The loan had now become a gift to their brother or sister. இங்க நான் பார்க்கும் பொழுது தன்னுடைய சகோதரன் சகோதரிக்கு கொடுக்கக்கூடிய அந்த கடன் இந்த 7ஆம் வருஷத்திலே அவர்களுக்கு ஒரு பரிசாக மாறி விடுகிறது. They were not to pressure the person or his relative for it. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த நபரையும் கடனை மீண்டும் கொடுக்கும்படியாய் அழுத்தவும் கூடாது, அந்த நபரினுடைய உறவினரையும் அவர்கள் அணுகக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம். The English word exact, to take exact in the Hebrew has a sense of trying to recollect the debt by oppressing and harassing them. இந்த அவர்கள் மீண்டும் வாங்க வேண்டும், அந்த கடனை வாங்குவதற்கு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை, ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தை நம்ம தமிழிலே அதே வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது எபிரிய வார்த்தையிலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்களை ஒடுக்கி அவர்களை தொந்தரவு செய்து அவர்களிடத்திலிருந்து வாங்கக்கூடாது, அவர்களிடத்திலிருந்து இவ்விடமாக நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் அது இருக்கிறது. In other words, don't become a loan shark. அல்லது நீங்கள் ஒரு கடன் சொரா போல் மாறிவிடக்கூடாது என்று இங்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். God knows the difficulty of our human hearts to forgive a debt. நாம் இந்த கடன்களை ரத்து செய்வது என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனித இருதயத்தினுடைய கடினத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். So he assures us again and addresses us again in Deuteronomy 15:7-9.
மீண்டும் இதை குறித்து ஆண்டவர் நம்ம இருதயத்தை குறித்து பேசும்பொழுது ஆண்டவர் இங்க உபாகமம் 15ஆம் அதிகாரம் 7 to 9 வசனத்திலே நமக்கு கிட்டத்திலே பேசுகிறார். 7ஆம் வசனத்தை முதல் பார்ப்போம். எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை நீ மூடாமலும் இருக்க வேண்டும் என்று இங்கு ஆண்டவர் சொல்கிறார். Don't harden your heart and don't close your hand to your brother. Don't close your hand to your brother. Don't harden your heart like the Pharaoh of Egypt or Sihon of Heshbon. Deuteronomy chapter 2 verse 30. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே நமக்கு சொல்லுகிற வண்ணமாக, எகிப்தினுடைய பார்வோ தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல் ஹெஷ்போன் என்று சொல்லக்கூடிய இடத்தினுடைய ராஜா சீயோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தியது போல் நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு இங்கு சொல்லுகிறார். When one hardens their heart towards a needy brother or sister, they are behaving like these kings, not like God, their king. இவனமாக ஒருவன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுது அவன் தன்னுடைய ஆண்டவராகிய தேவன் ராஜாவாய் இருக்கிறது போல் அவன் நடவாதபடிக்கு இவனுமாக இந்த ராஜாக்கள் போல் நடக்கிறான் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. And in verse 9, உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறந்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கு என்று சொல்லப்பட்ட வசனத்தை நாம் வாசிக்கிறோம். You know, the passage uses human body language, hands, heart and eyes to bring this message of caring for each other. இந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது இங்க மனித உறவுகளை குறித்து வைக்கக்கூடிய ஒரு வைத்து நம்ம இடத்துல சொல்லக்கூடிய கருத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். கை, இருதயம், கண்ணை பயன்படுத்தி நமக்கு இந்த சத்தியத்தை சொல்லுகிறது. My friends, this is to encourage the community to engage the needy with the right attitude and character. நாம் சரியான ஒழுக்கத்தோடும் மனப்பான்மையோடும் இந்த கஷ்டப்படுகிறவர்களை நாம் ஈடுபட வேண்டும், அவர்களிடத்தில் ஈடுபட வேண்டும், இந்த சமுதாயத்தில் நாம் ஈடுபட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். One must be careful not to create intellectual and rational reasons to ignore the needy. நாம் நம்மளுடைய சிந்தையிலே நல்ல காரணங்கள், சரியான காரணங்களை உருவாக்கி இவர்களை நாம் தட்டி கழிக்கும்படியாய் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்பு நமக்கு இருக்கக்கூடாது. If the community was to do it, verse 9 says it is sin. ஆனால் இந்த 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இவனமாக நாம் நல்ல ஒரு காரணத்தை வைத்து இவர்களை தட்டி கழிப்போம் என்றால் அது நமக்கு ஒரு பாவமாய் இருக்கிறது. It makes me wonder what we are saying not to be involved in our own church community outreach work. இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய சொந்த சபைகளிலே இருக்கக்கூடிய இந்த வெளி ஊழியங்கள், சமுதாயத்திலே நாம் நல்லது செய்யும்படியா இருக்கக்கூடிய ஊழியங்களிலே நாம் கலந்து கொள்ளாதபடிக்கு, நம்மளுடைய சபை கலந்து கொள்ளாதபடிக்கு நாம் எவ்வளவான நல்ல காரணங்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். In the New Testament, the apostles asks us if God's love is really in us. இந்த புதிய ஏற்பாடிலே அப்போஸ்தலர் யோவான் ஸ்தானகன் நமக்கு உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பு இருக்கிறதா என்று இந்த பின்னணியத்தை வைத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாய் இருக்கிறது. He uses the same context. If we deliberately do not help the needy, John asks us if we have God's love in us. 1 John chapter 3 verse 13. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். But anyway, what is God trying to do? ஆண்டவர் இங்கு என்னதான் செய்ய விரும்புகிறார்? What is God's vision? அவருடைய தரிசனம் என்ன? Because it is about planning here. It's a strategy. Every 7 years this repeats, and on the 50th year, it's a jubilee year. ஒவ்வொரு 7 வருஷமும் அது ஒரு இளைப்பாறுதலின் வருஷமாய் இருக்கிறது. 50ஆம் வருஷத்திலே அது ஒரு கொண்டாட்ட வருஷமாய் இருக்கிறது. You and I might remember that when our diocese celebrated the 50th year of Jubilee, they cancelled our own debts. நீங்கள் நினைவு கூறலாம்,
நம்மளுடைய அதிஜானத்திலே கூட இந்த 50ஆம் வருஷத்தை அவர்கள் கொண்டாடும் பொழுது, 50வது வருஷத்தை அவர்கள் கொண்டாடும் பொழுது, அவர்கள் நம்முடைய கடனை ரத்து செய்தார்கள். It's not a small amount. அது ஒரு சிறிய தொகை இல்லை. So God wants the community, my friends, to reflect His love and justice and grace. But why? ஏன் இவனமாக ஆண்டவர் இந்த சமுதாயம், அவருடைய சமுதாயம், அவருடைய அன்பு, அவருடைய நீதி, அவருடைய கிருபையை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். God wants a community to release the Sabbath rest and refreshment to each other, especially those who are struggling. ஆண்டவர் நாம் அவருடைய இந்த இந்த இளைப்பாறுதலை, இந்த 7ஆம் நாளின் இளைப்பாறுதலை நாம் அவருடைய சமுதாயத்திலே கொண்டு வர வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்கள் மறு ரூபமாக வேண்டும், அவர்கள் ஒரு இளைப்பாறுதல் பெற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முக்கியமாக இங்கு சமுதாயத்திலே கஷ்டப்படக்கூடியவர்கள். When our debt was released, there was such a freedom. நம்மளுடைய கடன் நமக்கு ரத்து செய்யப்பட்ட பொழுது நமக்கு ஒரு பெரிய விடுதலை வந்தது. நாம் இனிமே ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி செய்யலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிந்தனை நமக்கு வந்தது. நம்மளுடைய முயற்சிகள் அது நமக்கு ஒரு கட்டுப்படாதபடிக்கு நாம் முழுமையாய் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே செயல்படலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடுதலை நமக்கு வந்தது. When our debt was forgiven to us, we now had this freedom to think about how we can sow back into God's kingdom. How can we be an effective tool in God's kingdom? How can we reflect God's kingdom? A powerful foreshadow of what God's kingdom is. ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வலிமையான ஒரு படம் நமக்கு இங்கு சொல்லப்படுகிறது உபாகமத்திலே. This release from debt is a second chance to start over. நாம் மீண்டும் ஆரம்பிக்கும்படியாய், நம்மளுடைய வாழ்க்கையை, நம்மளுடைய முயற்சிகளை நாம் மீண்டும் ஆரம்பிக்கும்படியாய் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு 2ஆம் தருணமாய் இந்த கடன் மன்னிப்பு இருக்கிறது. To rebuild one's life, ஒருவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டும்படியாய். The word released kind of like is the same with the word release here used in the Hebrew is kind of like the same word that is used in the Greek, in the Old Testament and the New Testament. It is the same word that is used in the Greek to describe forgiveness from sin. So in the New Testament, when they talk about forgiveness of sin, that Greek word is the same word that is used to translate the Hebrew word in this passage, in the Greek. There's a Hebrew Bible, and then they translate it into the Greek Old Bible, Old Testament Bible, and then that same Greek that, was used in the New Testament. So when you take the same words about forgiveness of sin, it's the same word. ஸோ நாம் இந்த பழைய ஏற்பாடு எபிரியர் பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் மொழிபெடுத்த கிரேக்க வார்த்தையிலே, கிரேக்க மொழியிலே மொழிபெருக்கும் பொழுது இந்த புதிய ஏற்பாடிலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லும்படியாக இந்த கிரேக்க வார்த்தை பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையும் அந்த கிரேக்க வார்த்தையும் அந்த பழைய ஏற்பாடிலே, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பழைய ஏற்பாடிலே பயன்படுத்தப்பட்ட அந்த கிரேக்க வார்த்தையும் ஒரே வார்த்தை தான். பாவத்தை மன்னிக்கப்பட்ட ஒரு வார்த்தை, அதே வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. But for us Tamil speakers, in the Tamil translation, the problem has been solved. நமக்கு இந்த தமிழ் நம்மளுடைய வேதாகமத்திலே இந்த பிரச்சனை நமக்கு, இந்த குழப்பம் நமக்கு எளிதாக தீர்க்கப்பட்டு விட்டது. The Bible uses the same word, விடுதலை. The Tamil Bible uses the same word as its root word in both Old Testament and New Testament. So for us, it is easy to understand when God says there is a release. ஆண்டவர் நமக்கு ஒரு விடுதலை என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய விடுதலை என்று சொல்லும் பொழுது நமக்கு அது எளிமையாக புரியக்கூடியதாய் ஒரு காரியமாய் இருக்கிறது. And interestingly enough, Jesus uses the same words at the beginning of his ministry to proclaim the year of liberty. The year of release has dawned upon us. Jesus in the beginning of his ministry uses these words. இயேசு தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே
அவர் அவருடைய ஊழியத்தை குறித்து பேசும் பொழுது, அந்த ஆண்டவருடைய விடுதலையின் வருஷத்தை குறித்து பேசும் பொழுது அவர் இந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறார். இதை நாம் லூக்கா 4 அதிகாரம் 18-19 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். This is what Jesus says that he came to do. இதைதான் அவர் செய்யும்படியாய் வந்தார் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். Jesus came to set us free, to pay for our debt on the cross. இயேசு நம்மை விடுதலை செய்யும்படியாகவும் நம்முடைய கடனை அவர் தீர்க்கும்படியாய் அவர் சிலுவையிலே நமக்காக மரித்தார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். So that we can have a new life, a fresh start in our life. இது நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகும்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீண்டும் ஒரு 2ஆம் தருணம் கொடுத்து நாம் வாழ முடியும் என்று சொல்லும்படியாக ஆண்டவர் நமக்கு இதை செய்தார். இயேசு நமக்காக வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். My friends, the world and our governments can never, I don't think, will ever forgive our debts. நம்மளுடைய உலகத்தில் உள்ளவர்களும் நம்முடைய அரசாங்கங்களும் நம்மளுடைய கடன்களை அவர்கள் மன்னிப்பார்கள் என்று நாம் சிந்தித்து பார்க்க கூட முடியாது. Forgiveness from student loan is something people in the US are fighting for a long time. இந்த படிக்கக்கூடிய படிப்புக்கூடிய கடன் வாங்கி படித்தவர்கள் அவர்கள் அதிலிருந்து மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லது அதை குறைக்க வேண்டும், அதை அரசாங்கம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அநேக வருஷங்களாய் அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். Students describe it as a place of no return. இவனமாக கடன் வாங்கி படித்தவர்கள் அவர்கள் தங்கள் இந்த இடத்திலிருந்து மீண்டும் வர முடியாத ஒரு சூழ்நிலையாய் மீட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கிறது என்று அவர்கள் விவரிக்கிறார்கள். They can be paying off their debt for 30 years. அவர்களுடைய கடனை ஒரு 30 வருஷங்கள் அவர்கள் கட்டி கொண்டு இருக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். This is just the student loan. இது அவர்களுடைய படிப்புக்கு கூடிய ஒரு கடனாய் இருக்கிறது. It's not talking about the home loan or any other loan that they needed to take. ஆனால் இது அவர்களுடைய வீட்டு கடன் மற்ற கடன்களை பற்றி அல்ல. Just their student loan. How fortunate we are in Singapore, இல்லையா? சிங்கப்பூரிலே நாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். So God offers to us today through His Son, Jesus Christ, a new life. இன்று இந்த பகுதியிலே இந்த புதிய ஏற்பாடிலே ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும்படியாய் இன்று ஆண்டவர் தன்னுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஒரு புது ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். When we read Deuteronomy 15:11, Moses commands that one should open his hand to his needy brother. இங்க 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தன்னுடைய சகோதரனுக்கு தன்னுடைய கைகளை அவன் கட்டாதபடி விரிக்க வேண்டும் என்று மோசே கட்டளையிடுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். That is exactly what Jesus did on the cross. அதுதான் இயேசு சிலுவையிலே செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். He opened his hands and his arms wide on the cross so that we may be released from our debt of sin. அவருடைய கையை நீட்டி தன்னுடைய கரத்தை திறந்து அவர் சிலுவையிலே நமக்காக மரித்த பொழுது நம்முடைய பாவ சம்பளத்தை அவர் கட்டி நாம் விடுதலையாயிருப்போம் என்று அவர் அவனுமாக செய்தார். So that you and I can have a second chance. அதனால் நீங்களும் நானும் வாழ்க்கையிலே ஒரு 2ஆம் தருணத்தை நாம் பெறும்படியாய் இயேசு அதை அவர் நமக்காக. Friend, are you here looking for a break, a release from your burden, from your debt? உங்களுடைய கடனிலிருந்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று எங்களோடு நீங்கள் இந்த காணொளியில் இணைந்திருக்கிறீர்களா? Are you hoping to get another chance in life? வாழ்க்கையிலே இன்னொரு ஒரு தருணத்தை நான் பெற வேண்டும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களா? To rebuild your life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மீண்டும் கட்டுப்படும்படியாய், then you are in the right place. நீங்கள் சரியான இடத்திலே வந்திருக்கிறீர்கள். What area of your life are you not experiencing the blessing of God? உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் எந்த பகுதியில் அனுபவிக்காதபடி நாம் இருக்கிறோம்? God has released His blessing, but there are areas in our life that may seem stuck.
ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அவர் அவிழ்த்து விட்டு இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில பகுதிகளிலே அவருடைய ஆசீர்வாதம் சிக்கிக்கொண்டு இருக்கிற வண்ணமாக உணரக்கூடியவர்களாய் நாம் இருக்கலாம். Whatever that area may be, God can set it free. God can bring it back to life. When you begin to obey His word, to love your neighbor and to be very generous. நாம் எந்த ஒரு பகுதியாக இருக்கட்டுமே, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கொடுக்க அவர் நாள் முடியும். அவர் நிச்சயமாக அந்த பகுதியிலே ஒரு ஜீவனை கொண்டு வரக்கூடியவராய் இருக்க முடியும். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பிறனை நாம் நேசித்து அவர்களுக்கு தாராளமாய் நாம் செய்யும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு செய்வார். God will set us free from the burden and bring rest, life. நம்மளுடைய பாரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்து நம்முடைய வாழ்க்கையை அவர் புதுப்பித்து நமக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க அவர் வல்லமையாய் இருக்கிறார். In Deuteronomy 15:5, God gives us this key to the blessing that we need to obey God. 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது இவனமாக ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். Then you will be a blessing. You will not be a burden. அப்பொழுது நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், நீங்கள் ஒரு பாரமாய் இருக்க மாட்டீர்கள். May I pray for you? உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய முடியுமா? Father, I pray for your release in the areas of my brother, my sister's life where they are struggling, Lord. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சிக்கொண்டு கஷ்டப்படக்கூடிய அந்த பகுதிகளிலே ஆண்டவரே, இதோ உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நேர் விடுவித்தால் உண்மையாகவே நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. Lord, your word says, if the Son sets you free, you are truly and indeed free, Lord. And we know Jesus set us free on the cross. எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, சத்தியம் சொல்லுகிறது, வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது, சிலுவையிலே இயேசு எங்களுக்காக மரித்து எங்களை விடுதலை செய்தார். இதோ உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் நடக்கும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், உம்முடைய விடுதலை பெற்றுக்கொள்வோம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். Lord, your word says that when we obey your word and we respond, Lord, we will truly be blessed. We will truly be set free, oh Lord Jesus. Jesus said, if you believe in me, you will surely live. இயேசு சொன்னார், என்னை நீர் விசுவாசித்தால் நீர் நிச்சயமாக ஜீவன் பெறுவாய் என்று. So I pray for your life. I pray for your rest to flow in my brother and sister's life. In Jesus' name, ஆண்டவரே, இதோ என்னுடைய சகோதரன் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இதோ உம்முடைய விடுதலை அவர்களுடைய வாழ்க்கையிலே வரட்டும். அவர்கள் ஆண்டவரே ஜீவன் பெறட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.